அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம், சங்கராபுரம் வட்டத்துல இருக்க தேவபாண்டவன் கிராமத்துல இருக்கிற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில்ல தான் இருக்கிறோம். இப்ப பார்க்குறீங்களே இந்த கோயில் தான். 100 வருட பழமை வாய்ந்த இந்த கோயில், மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில்ல எப்படி அமாவாசை அன்னைக்கு நைட்ல ஊஞ்சல் உற்சவம் நடக்குதோ, அதே மாதிரி இங்கேயும் அமாவாசை அன்னைக்கு நைட்டு அக்னி சித்தி எடுத்து ஊஞ்சல் உற்சவம் நடத்தும். இந்த கோயிலை பத்தி முழு விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இயற்கையான சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அதுவும் நீங்கள் பஸ்ஸுலேருந்து வரும்போது இறங்கி நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மிக மிக அருகில் இருக்குது. ஒரு பழமை வாய்ந்த கோயில்னு சொல்லப்போனால் இந்த தேவபாண்டலத்தில் இது முக்கியமான கோயில்னு சொல்கிறாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி மேல்மலையனூர்லேருந்து அங்காளம்மன் இந்த இடத்துல புத்தா அவதரித்ததாகவும், அதற்கு நிறைய பேருக்கு சாமி வந்து நான் இங்கே வந்து குடியிருக்கேன்னு சொல்லி இங்கே ஒரு கோயில் கட்டின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த அம்மா. அதனால் இங்கே கோயில் கட்டி மேல்மலையனூரில் எப்படி நம்ம இங்கே பூஜை பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் பூஜை பண்ணுறாங்க. ஆதி காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயில் ரொம்ப சிதறடைஞ்சதால் இப்போ புனரமைப்பு வேலை நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு சில மாதங்களில் இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. மேலும் இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் என்னென்னா, வெள்ளிக்கிழமை தோறும் 10:30 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே ராகு காலத்தில் சிறப்பு பூஜை அம்மாவுக்கு நடைபெறுது. இந்த பூஜையின் போது பக்தர்கள் பெருமளவில் கலந்து பக்தி பரவசம் அடைகிறாங்க. இந்த கோயிலில் நடக்கிற முக்கிய விசேஷ நிகழ்ச்சிகளில் முக்கியமான நிகழ்ச்சி ஒன்று என்னென்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்குற இந்த அம்மா இங்கே வீற்றிருக்கிறதுனால இங்கே வர பக்தர்களுக்கு குழந்தை வரம் வேண்டி வர பக்தர்களுக்கு பச்சிலை மருந்து கொடுக்குறாங்க. இதை வேண்டி வந்து பச்சிலை சாப்பிடும்போது தொடர்ந்து 3 மாதம் இந்த பச்சிலை சாப்பிட்றவங்களுக்கு 100% கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்குது. இது மாதிரி வந்து குழந்தை வரம் வாங்கி வேண்டுதலை நிறைவேற்றி போன காணிக்கை செலுத்தின பக்தர்களோட ஃபோட்டோக்கள் இந்த கோயிலில் ஏராளமாக உண்டு. நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கும்போது தெரியும். இந்த பச்சிலை மருத்துவத்தை பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் கேளுங்க. நாங்கள் கண்டிப்பாக அதுக்கான விளக்கங்கள் சொல்லுவோம். மேலும் இந்த கோயிலில் அடுத்தடுத்து என்ன நிகழ்ச்சிகள் நடக்குதுன்னா, வெள்ளிக்கிழமை தோறும் ராகால பூஜையும், அமாவாசை தோறும் ஊஞ்சல் உற்சவமும், அதாவது மேல் மலையிலூரில் நடக்கிற மாதிரி அக்னி சட்டி எடுத்து வலம் வந்து பின்பு இரவு 12 மணி அளவில் கோயிலில் அம்மாவுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடக்கும். அந்த ஊஞ்சல் உற்சவத்தில் கலந்தவர்களுக்கு பேய், பில்லி, சூனியம், காற்று கருப்பு எது இருந்தாலும் விலகி போவதா இந்த ஊர் மக்கள் நம்புகிறாங்க. எனவே உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக ஒரு அமாவாசைக்கு வந்து நீங்கள் கலந்து பாருங்கள். இந்த அம்மாவோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது சத்தியமான உண்மை. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கோயில் கும்பாபிஷேக வேலை நடக்கிறதுனால பக்தர்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கை ஏதாவது உங்களுக்கு விருப்பப்பட்ட ஏதோ ஒரு பணமாகவோ இல்லை பொருளாகவோ ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சதை யார் மூலிமா கொடுக்க வேணாம், நீங்களாகவே கோயிலுக்கு வந்து உங்கள் கையால் அம்மனுக்கு உங்கள் பேர் சொல்லி காசாக பணமாகவோ இல்லை சிமெண்ட்டு, மண்ணால், பெயிண்ட்டு ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் பேர் சொல் விளங்குற மாதிரி இங்கே கோயிலுக்கு பொருள் வாங்கி வேலை நடக்கும். மேலும் உங்களோட இந்த கோயிலில் முக்கியமான திருவிழா என்று சொல்ல போனால் மாசி மாதம் நடக்கிற மயான கொள்ளை திருவிழா தான் சொல்லலாம். இந்த மயான கொள்ளை திருவிழா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரர் கோயிலில் நடக்கிற மாதிரி இங்கேயும் மயான கொள்ளை உற்சவம் நடக்கும். இந்த மயான கொள்ளை திருவிழாவில் இந்த ஊரை சுற்றியுள்ள கிராம மக்கள் அனைவரும் பெருத்திரளாக வந்து கலந்துக்கிட்டு இந்த அம்மனோட அருள் பெறுறாங்க. முடிஞ்சால் நீங்களும் வந்து கலந்து இந்த அம்மனோட அருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.
ஓகே